ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி ராட்ஸ் விச்சர் டேல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் விச்சர் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ டேரக்டா நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தலையும் புரியாது வாழும் புரியாது. ஸோ நீங்க இந்த சீரிஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கார்ட் வந்து காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிரிய ஒரு பேரல்ல கட்டி போட்டு கொண்டு போறாங்க. அந்த பேரல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிரியோட ஃப்ரெண்ட்ஸ் உடைய தலை எல்லாமே வெட்டப்பட்டு அதை ஊர்கா போடுற மாதிரி வந்து அதை வந்து ஊற வச்சு வச்சிருக்கான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் போன்ஹார்ட். அதுக்கப்புறமா போன்ஹார்ட் பாத்தீங்கன்னா சிரி கிட்ட ராட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்ற அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை பாத்தீங்கன்னா சீசன் 3க்கும் 4க்கும் நடுவுல நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. சோ ராட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ஃபார்ம் ஆனாங்க, எந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா சொல்லிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் பாத்தீங்கன்னா விச்சர் சீரிஸ்ல வர மாதிரி சவுண்டான ஒரு படம் தான். இந்த ராட்ஸ் அப்படிங்கிற கேங் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்றாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஹெய்ஸ்ட் வந்து நடத்துறாங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. விச்சர் யூனிவர்ஸ்ல ஒட்டாத மாதிரி சில எலிமெண்ட்ஸ் இதுல வச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இந்த படத்துல தேவையில்லாம LGBTQ கான்செப்ட் வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருது. நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்னாலே இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இல்ல. இதை தவிர்த்திருக்கலாம். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா இதான் நடக்கும் அப்படின்றது பிரெடிக்டபிளா இருக்கு. ராட்ஸை ஒரு லைக்கபிள் கேரக்டரா காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களோட பாஸ்ட் ஸ்டோரி வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்காண்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ராட்ஸ் விச்சர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.